Hello friends, welcome to Nasekitchen. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான நல்ல ஹெல்தியான ஆரஞ்சு milkshake தாங்க பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். நம்ம அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இஃப்தாருக்கு இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். வாங்க இந்த ட்ரிங்க் ரெசிபி இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டுடே சீக்ரெட் லெட்டர் 81. இப்போ அதுக்கு ஒரு ஆரஞ்சு பழம் வந்து நம்ம தோல்லாம் உரிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு இப்போ அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சுகர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ லைட்டாக தோல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து வடித்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து ஜூஸை மட்டும் வடித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது இருக்கட்டும். நம்ம வந்து இப்போது கஸ்டர்ட் மில்க் வந்து ரெடி பண்ணிக்கலாம் மில்க் ஷேக்குக்கு. இப்போ வந்து இதில் பேனில் வந்து நான் ஒரு 1.5 கிளாஸ் அளவு பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஃபுல் ஃபேட் மில்க்லாம் அவசியம் இல்லைங்க, நார்மலான பால் இருந்தாலே ஓகே. ஒரு 1.5 கிளாஸ் அளவு பால் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பால் வந்து நல்லா பொங்கி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்மளோட பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கட்டிகள்லாம் எதுவும் இல்லாமல் கரைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது உள்ளே சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம், இல்லைனா உடனே வந்து கட்டியாக மாறிடும். அதனால் பார்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே வந்து நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா இப்போ இந்த மாதிரி நல்லா கெட்டியான தன்மைக்கு வந்து வருங்க. பாருங்கள், நம்மளோட கஸ்டர்ட் மில்க் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு 2 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் சில் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் நல்லா கூலிங்காக வேணும்னா ஐஸ் க்யூப்ஸ் கூட நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு இந்த கூலிங்கே போதுமானதாக இருந்துச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற ஜூஸையும் வந்து நம்ம இது உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு இப்போ இதையும் வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ண மில்க் ஷேக்கை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு கட்டியாக நல்லா சூப்பராக இருக்குன்னு. குடிக்கும் போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், வேறு லெவல் டேஸ்ட்லேயும் இருந்துச்சு. இப்போ இது மேலே நான் கொஞ்சமாக வந்து கஸ்டர்ட் மில்க் வந்து நம்ம அடித்தோம் இல்லைங்களா, அதுலேருந்து வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ரீமியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் மேலே வந்து நம்ம அப்படியே வந்து இதை ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் போல் மேலே வந்து ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதோட டேஸ்ட்டும் நல்லா வேறு லெவலில் இருக்கும். இப்போ இது மேலே வந்து நம்ம கொஞ்சமாக வந்து நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், இது உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே அப்படியே நம்ம கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துட்டு இப்போ இதை அப்படியே நம்ம வந்து இந்த அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ட்ரிங்க்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ட்ரிங்க் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இந்த ட்ரிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.